அதிகமாக பதிவு போட முடியவில்லை. இருந்தாலும் இப்போ நான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய அலைன்ஸ் வந்து நான் காட்டுவதற்காக போய்கிட்டு இருக்கிறேன். அதனால் ஒரு இடத்துல உட்காந்து இந்த வீடியோவை நான் உங்களுக்காக போடுறேன். அதாவது நான் வந்து ஒரு பெண் வீட்டில் நான் பேசுவதற்கு எவ்வளோ சிரமப்படுகிறேன் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ. என்னுடைய அலுவலகத்தில் 20 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் நான் இல்லாமலே இன்று வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து வரன் பேசி கான்ஃபரன்ஸ் காலில் பேசி அவங்களுக்கு முடிவு செய்திருக்கிறாங்க. இதே மாதிரி தினசரி பல திருமணங்களே நடந்து கொண்டு இருக்கிறது. அதனாலும் ஒரு சில பெண்கள் வந்து நிபந்தனைகளை பயங்கரமாக அந்த காலத்தில் வைக்கிறாங்க. பெண்கள் இல்லைன்னு நம்ம சொல்லுதோம், பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் பெண்கள் கம்மின்னு. இன்றைக்கி நீங்கள் ஒரு ஸ்கூல்லையோ ஒரு காலேஜ்லேயோ நீங்கள் போங்க, ஸ்கூலில் பசங்கள் எவ்வளோ இருக்காங்க, பெண்கள் எவ்வளோ இருக்காங்கன்னு பாருங்கள். இதே நீங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெண்கள் இருப்பாங்க, எவ்வளோ பையங்க இருப்பாங்கன்னு பாருங்கள் ஒரு ஸ்கூலில். ஆனால் இன்றைக்கி பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அடுத்தபடியாக நீங்கள் ஒரு பேங்குக்கு போனாலும் சரிதான், அல்லது வேறு எந்த ஒரு நிறுவனத்துக்கு போனாலும் சரிதான், ஹோட்டலுக்கு போனாலும் சரிதான், அங்கே வேலை பார்க்கக்கூடிய அதிகமான நபர்கள் பெண்கள் தான். ஆனால் இன்றைக்கி பெண்கள் திருமணத்திற்கு உடனடியாக சம்மதம் கொடுப்பது இல்லை. ஏன் அப்படி என்றால், ஆண்கள் இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் நீங்கள் இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் நீங்கள் போகிறீங்க, அதற்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் குடித்து விட்டு படுத்து கிடக்குறாங்கன்னு பாருங்கள். அப்போ யோசனை பண்ணுறாங்க. முதல்ல எல்லாருமே பையன் குடிப்பானான்னு கேட்குறாங்க. 100க்கு 99% குடிக்கிற மக்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். குடிக்காத மக்களை பார்க்க முடியாது. நமக்கு நேரம் சரியாக இருக்கணும். இன்றைக்கி நிறைய பெண்கள் வந்து என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வரனுக்காராக கேட்குறாங்க. ஆனால் இந்த மறுமணத்துக்கு கேட்கக்கூடிய அத்தனை பெண்களும் பார்த்திங்கன்னா 100க்கு 90% பேர் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒன்று என்ன சொல்லுவாங்க, எனக்கு கடன் இருக்குது இதுதான். அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஒன்றும் இல்லாத பெண்களுக்கு எப்படி கடன் கொடுக்குறார்கள்னா எனக்கு தெரியல. அதுவே வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரையில் கடன் இருக்குது அப்படி நம்ம கேட்குறோம் அப்படின்னா அது முதல்ல முழுக்க பொய். சரிதானா? ஏங்க, ஒரு வாழ்க்கை துணையை வேணும்னு தேடுங்க. ஒருத்தரை ஏமாற்றி கடன் இருக்குன்னா 5 லட்சம் 10 லட்சத்தை வாங்கிட்டு ஒரு 10 நாளைக்கு குடும்பம் நடத்திட்டு அப்புறம் பிடிக்கணும்னு சொல்லி போயிட வேண்டியது. இதுதான் நிறைய இடங்களில் நடக்குது. மக்களே, இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒரே பெண்களுக்கு மட்டும் ஒரே ஒரு கருத்தை சொல்லுகிறேன். தயவு செய்து யாரையும் ஏமாற்றி பிழைக்கணும்னு நினைக்காதீங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் பேசுகிறேன், என்ன எத்தனை பேர் பேசுவாங்க தெரியுமா? இந்த விவரம் தெரியாத மக்கள் வந்து பார்த்திங்கன்னா, இவன் இவ்வளோ யோக்கியமாக பேசுகிறேன், இவன் காசுக்காகத்தான் ஆசைப்பட்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் ஒரு 20 பேர் வச்சு வேலை பார்க்குறேன், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். ஒருத்தர் 500 1000 கட்டிட்டு 2000 கட்டிட்டு அவரை பார்த்திங்கன்னா நம்மளை அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. பேசுகிறவங்க பேசிட்டு போங்கன்னு நம்மளை விட்டுட்டு நம்ம வேலையை பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். எனக்கு இப்போ என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, தூங்குறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது, சாப்பிட்றதுக்கு நேரம் கிடையாது. இதெல்லாம் எதுக்காக பார்க்குறேன்னா, எனக்கு வந்து நிறைய பேர் 90% பேர் 95% பேர் எனக்கு வந்து நல்லா வாழ்த்துறீங்க. ஏன்னா நேர்மையாக நான் பேசுகிறதுனால. யூடியூப்பில் பேசுவது மட்டுமல்ல, நேர்லேயும் அப்படி தான் பேசுவேன், பெண் வீட்லேயும் அப்படி தான் பேசுகிறேன். அதனால் நீங்களும் எனக்கிட்ட கொஞ்சம் நேர்மையாக இருங்கன்னு சொல்கிறேன். என்ன நேர்மையாக அப்படின்னா, வயதான காலத்தில் 40 வயது மேலே ஏகப்பட்ட பேர் வந்து அவங்களுக்கு நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், நல்ல வாழ்க்கை இல்லாமல், சாப்பாடு கிடைக்காம, பணம் இருக்குங்க அவர்கிட்ட, அன்பா பண்பா பாசமாக ஒரு சோறு போடுவதற்கு ஆள் இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு சில பெண்கள் ரொம்ப அவங்கள டார்கெட் பண்ணுறீங்க. ஒரே ஒரு ஆயத்தை என்ன எடுத்துக்கிறீங்க, எனக்கு கடன் இருக்குன்றீங்க. இப்போ லிவிங் டுகெதர், சேர்ந்து வாழ்வதற்கு நிறைய பேர் ஓகே சொல்கிறீங்க. சேர்ந்து வாழ்வது என்னென்னா,
இது தவறு கிடையாது, என்னை பொறுத்தவரை தவறு கிடையாது. அதுக்கு அர்த்தம் சொல்கிறேன். ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் வாங்கிட்டு இருப்பாங்க, கணவனார் பென்ஷன். நீங்கள் மேரேஜ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பென்ஷன் கட் ஆயிரும். உங்களை நம்பி மேரேஜ் பண்ணி பென்ஷன் போனாலும் போகுதுன்னு சொல்லவும் முடியாது. நீங்கள் கல்யாணம் முடித்த புதுசில் ஒரு 3 மாதங்கள் வந்து நல்ல சந்தோஷமாக நல்லா இருப்பீங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு கசந்து விடும், கஷ்டப்படுவீங்க, மன கஷ்டம் எல்லாமே வந்துவிடும். அதற்காகத்தான் அவங்க அந்த வேலையும் விடுவது கிடையாது. சில பெண்கள் ஐடியில் வேலை பார்ப்பாங்க, சில பெண்கள் கவர்மெண்ட்டில் வேலை பார்ப்பாங்க. எத்தனையோ கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க கூட பார்த்திங்கன்னா வேலையை விட்டு நான் தான் உழைக்கிறேன்ல அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாளில் அவங்களுக்கும் சில கஷ்டங்கள் வந்த பிறகு தான் ஏன்டா வேலையை விட்டோம்ங்கிற நினப்பு வரும். ஆகவே தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பேருமே வேலையை பாருங்கள், நல்லா சம்பாதிங்க, நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. கருத்து வேறுபாடு காரணமாக சண்டைகள் எதுவும் போடாதீர்கள். அப்படி போடும்பொழுது உங்களுடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கி கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணார். பல கோடி வசதி இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, பல கோடிக்கு இருக்குது. ஆனால் பிள்ளைகள் மனைவி ஏன்னா அவங்களோட இதாக சேர்ந்துக்கிறாங்க. என்றைக்குமே ஆம்பளை பையங்க வந்து அம்மாவோட தான்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. அப்போ அந்த பையன் கூட அப்பாவை மதிக்கிறதில்லை, பையன் அப்பாவை மதிக்கிறதில்லை. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, நான் இவ்வளோ வருஷமாக இருந்துட்டேன், நான் எல்லா சொத்தையுமே விற்று என்ன செய்ய போகிறேன், பேங்க்கில் டெபாசிட் பண்ண போகிறேன் என் பேரில், என்ன எனக்கு ஒரு துணை வேணும். ஏன்னா வீட்டில் இருக்கிறேன், சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது, பேச மாட்டேங்கிறாங்க, அப்புறம் எதுக்கு நான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சென்னையில் 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கக்கூடிய, 1 லட்ச ரூபாய் வந்து 1.5 லட்ச ரூபா மாதம் வருமானம் வரக்கூடிய நபருக்கு வந்து ஒரு இவ்வளோ ரூபாய்க்கு பிளாட் வச்சுருக்காரு, நகை வச்சுருக்கிறாரு, எல்லா இத்தனை வாகனங்கள் வச்சுருக்கிறாரு, எந்த கெட்ட விளக்கமும் கிடையாது, ஒரு நல்ல மனிதர். அவருக்கு ஒரு பெண் வேணும்னு கேட்கும்போது இது வரையில் பார்த்திங்கன்னா 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் வைக்கிறாங்க. இப்போ இந்த அம்மா என்ன சொல்லுது நீங்களே பாருங்கள், என் பிள்ளைக்கு மாதம் மாதம் ஃபீஸ் கட்டணும், சாப்பாடு செலவுக்கு பணம் அனுப்பணும். அவர் அதுக்கு என்ன சொல்கிறாரு, பரவாயில்ல என் பிள்ளையாக தானே செய்வேன்லாம் அப்படிங்கிறார். மாதம் 10-15 ரூபா செலவு பண்ணதுக்கு ரெடியாக இருக்கிறார். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கேட்குறது தப்பு கிடையாது, இவரும் நல்ல மனச்சாட்சியோடு சொல்கிறாரு. சரி, நான் அப்போ இவ்வளோ நாள் அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ மாதம் இவ்வளோ பணம் கேட்குறாங்களே, இவ்வளோ பணம் முதல் கணவர் கொடுத்தாரா, இல்லை இந்த இறந்த பிறகு அந்த பிள்ளைக்கு என்ன செஞ்சாங்க, இதெல்லாம் யோசிக்கணும். அதனால ஒவ்வொருத்தரும் பெண்கள் இவ்வளோ டிமாண்ட் வைக்கிறாங்கன்னு சொல்கிறேன். நேற்று ஒருத்தர் சொல்கிறாரு, நான் 2 பிள்ளையோட வந்தால் மறுமணம் வளர்த்தேன், பெண் பிள்ளை நல்லா என் சொல்லு கேட்கும், இந்த ஆம்பளை பைய வந்து எனக்கு சொல்லு கேட்க மாட்டேங்கிறேன், பொம்பளை பிள்ளைய விட ஆம்பளை பைய ரொம்ப இதாக இருக்கிறான், அவனுக்கு ஒன்றும் நான் கொடுக்கக்கூடாது, அவன் என்னையே காலி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறார். அதுக்கு நான் என்னையா செய்யணும் அப்படின்னு கேட்டேன். நான் சொத்து எல்லாத்தையும், எனக்கு நிறைய சொத்துக்கள் இருக்குது, அதனால 2 குழந்தையோட ஏற்றுக்கிட்டேன். என் மூத்த பையன் ஒரு பொண்ணு இருக்குது, எனக்கு மொத்தம் 4 பேர் ஆச்சு. ஆனால் என் பிள்ளைகளுக்கு வந்து எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறா அப்படிங்கிறாப்புல. சரி, உங்கள் மூத்த பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, என்னென்னா அவங்க வேலை பார்க்குறாங்க, நல்லா இருக்காங்க, உங்கள் கூட வருவாங்களா, இல்லை இவன் வந்ததுலேருந்து வர்றது கிடையாது. இப்போலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. மக்களை ஒரே ஒரு விஷயம், பணம் அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு அது ஒரு அத்தியாவசிய பொருள் தான். நமக்கு தேவைக்காக பணம், அவ்வளோதான். நம்ம இன்றைக்கி நினச்சா உழைக்கலாம், பணம் எவ்வளோ வேணுமோ உழைச்சி இது பண்ணலாம். ஆனால் சந்தோஷத்தை உழைச்சி வாங்க முடியுமான்னா முடியாது. நிம்மதியை உழைச்சி வாங்க முடியுமா? முடியாது. ஆரோக்கியத்தை உழைச்சி வாங்க முடியுமா? முடியாது. பணத்தை எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் சம்பாத்தியம் பண்ணிக்கலாம். நிம்மதி, ஆரோக்கியம், சந்தோஷம் இதெல்லாம் நமக்கு உழைக்காமல் அன்பால் பண்பால் பாசத்தால் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். இன்றைக்கி நான் அலுவலகத்துலேருந்து வீடியோ போடாமல் ஏதோ ஒரு இடத்துல இருந்து நான் ஒரு வீடியோ போடணும். நிறைய பேர் கேட்டீங்க, சார் ஏதாவது ஒரு வீடியோ கொடுங்க அப்படின்னு. அதனால் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து விட்டு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு வாட்ஸ்அப்லேயே சொல்லுங்கள். இப்போ எங்களுடைய அலுவலகத்தில் இப்படி தான் வேலை நடக்குது அப்படிங்கிறதுக்கு நானே ஆஃபீஸில் 2-3 நாள் இல்லை. என்னுடைய பணியாளர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பெண் வீட்டில் பேசி சம்மதம் ஓகே சொல்கிறாங்க. அது எதுன்னு எனக்கே தெரியாது.
இருந்தாலும் அவர் வாழ்த்து சொல்கிறாரு. இந்த அம்மா என்னென்ன டிமாண்ட் வைக்கிறாங்கன்னு பாருங்கள். என்ன ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, வேறு ஒன்றும் இல்லை. சில பேர் கமாண்டில் என்ன வந்து திட்டுறீங்க இல்லையா, தவறான கமாண்ட் போடுறீங்க இல்லையா, அதுக்காகத்தான் இந்த வீடியோ. ஏங்க 100 பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 பேருக்கும் நடக்காதுங்க. 10 பேருக்கு ஃபெயிலியர் ஆகத்தான் செய்யும். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பொழுது ஒரு கிளாஸுக்கு 50 பேர்னா 50 பேருமா பாஸ் ஆகுறாங்க, 10 பேர் ஃபெயிலியர் ஆகிற மாதிரி தான். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நமக்கு நடக்குங்க, நமக்கு நேரம்னு இருந்தால் நடக்கும். அதுக்காக உடனே கமெண்ட் பண்ணுறது. இந்த கமெண்ட் பண்ணும்பொழுது உங்களுடைய செல் நம்பரை போடுங்க. ஏன்னா நீங்கள் யார் என்னென்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் இல்லையா, அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, அது போகட்டும். உறவுகளுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு நான் நேர்மையாக பண்ணுறேன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன். இன்னும் ஒரு சில தினங்களில் வந்து வேறு லெவலில் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு நல்லது மட்டுமே செய்யணும், அதில் பேர் சம்பாதிக்கணும், புகழ் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறேன். இப்போலாம் நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்த்த உடனே சப்ஸ்கிரைப் நல்லா பண்ணி வச்சுக்கிறீங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு வருங்கிறது தெரியுது. லைக் பண்ணுறீங்க, அந்த கை மாதிரி இருக்கிறத லைக் பண்ணி விட்டுறீங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுறீங்க. எனக்கு நிறையா ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க, நிறைய பேர் நண்பர்கள் இருக்கிறீங்க. எல்லோருக்குமே நல்லது செய்வோம், சரிங்களா? ரைட். நீங்கள் பொறுமையாக இவ்வளோ நேரம் கேட்டிருப்பீங்க. இதில் ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு வீடியோக்கான கருத்துக்களையும் சொல்லுங்கள். நன்றி. அவங்க பேசின ஆடியோ கேளுங்க. நன்றி, வணக்கம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. வணக்கண்ணா. வணக்கம். நம்ம கம்பெனில இருந்து ஒரு ஏடிசி பேசுனாங்க. 06 லாஸ்ட் நம்பரு. சரி. ஒரு பொண்ணு ஒரு வரவன் நினைச்சாங்க. சரி. அது நல்லா இருக்குது பொண்ணு. சரி. அவங்க பையன் வந்து ஃபர்ஸ்ட் காலேஜ் சேர்த்துறாங்கன்னா, நான் ஒரு 6 மாசம் ஃபீஸ் கட்டாங்களாம். சரி. மாசம் 10,000 மட்டும் பசங்க என் பையனுக்கு சாப்பாடுக்கு அனுப்பிச்சா போதும். நான் அவன் கூட இருக்கிறேன். நான் வேலைக்கு போனேன், நீ கொடுக்க தேவை. நான் வேலைக்கு போக அவன் கூட இருந்தேன்னா எனக்கு 10,000 மாசம் பையனுக்கு போட்டு விட்டுருணும். அடுத்த இன்னும் 6 மாதம் சேர்ந்து ஒரு 40,000 போட்டு விடணும். எப்படி? இன்னும் 6 மாதம் சேர்ந்து காலேஜ் ஃபீஸ் கட்டணும்ல, 40,000 போட்டு விடணும். அவன் கூட இருக்கிறான். சொல்லிட்டு நல்லா தான் பேசுறாங்க, தப்பு இல்லை அவங்க மேல. அவங்க உண்மையை சொல்றாங்க. அவங்களுக்கு வீடு வசலாம் இல்லையா. சரி. எங்க வீட்டுல தங்கி வேலை செய்யறாங்களாம். சரி. அதுவோ நான் அப்படின்னா உனக்கு இஷ்டம், அப்படி இஷ்டம்னா சொல்லுங்க, நான் உனக்கு கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி. அவங்க ஃபர்ஸ்ட் இங்க எங்கேயும் மேடவாத்துல இருந்தாங்களாம். அவங்க அப்பா இல்லை, அவங்க அம்மா இல்லையா. சரி. அவங்க தாத்தாவும் மாமன் தான் வளர்த்தாங்களாம், அவங்களும் செத்துட்டாங்களாம். சரி. அது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ் சரி கேட்கல, கொஞ்சம் வேலையா இருக்கு, நான் போயிட்டான். அவங்க வீட்டுக்காரன் ஒரு வருஷத்துலேயே ஒரு குழந்தை கொடுத்துட்டு விட்டு இன்னொருத்தவங்க கூட போடானா. அது வீட்டுக்காரன் மட்டும் கையெழுத்து போட்டு விடுறானா. அவங்க சொந்த ஊர் மதுரையா. சரி. எதுவுமே இல்லையா. சரி. சொல்லிட்டு சொன்னாங்க, நீ விருப்பம் தான் இது மாதிரி உனக்கு பிடிச்சிருந்தா இது மாதிரி சொல்லுப்பா சொன்னாங்க. அந்த பொண்ணுகிட்ட நீங்க பேசுனீங்களா? பேசணும். காம்ப்ளெக்ஸ் போட்டாங்க, நம்ம கம்பெனி இருக்கிற ஆளு பேசணும். சரி. அதாவது அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, ஒரு பையனுடைய படிப்பு செலவுக்காகத்தான் கேட்குது, வேற ஒன்றும் கேட்கல. என்ன? இல்லை, வேற ஒன்றும் கேட்கல. சும்மா படிப்பு செலவு தான் நீங்களே பார்த்துருவீங்களே. அதான் சொல்லிட்டாங்க. அதான் உன்னை கேட்டுக்குன்னு நான் நேற்று வேற போக சொன்னியா. நேற்று கேட்டுக்குன்னு நம்ம நீ போக சொல்றத நான் போகாத, அப்புறம் நான் உன மீறி நான் பேசக்கூடாதுல்ல. ஆமா ஆமா. அதுவா நான் போனா அவங்க வந்து எப்படின்னு கேட்டா, அந்த பொம்பளை பேசுறது வந்து சப்ளைஸா வீடு கட்டுறேன்னா 10 லட்ச ரூபா தான் வீட்டுல போய் படுக்க முடியும். ஆமா. அது பூசு வேலை நடக்கிற டைல்ஸ் எதுவுமே போடல. சரி. அது டைல்ஸ் போல போடுவோம். அதெல்லாம் இப்போ நான் சொல்ல கேளுங்க, ஒன்னொன்னா பேசுங்க. முதல்ல எங்க ஆபீஸ்ல இருந்து அனுப்பின பொண்ணு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அப்படித்தானே? பிடிச்சிருக்கு. சரி. நான் என்ன சொல்லணும்னா, அது எதுங்கிறத நான் இன்னைக்கு நாளைக்கு தான் நான் ஆஃபீஸ்க்கு வருவேன். இன்னைக்கு திங்கட்கிழமை கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு. நான் அந்த பொண்ணு நம்பர் வாங்கி பேசிட்டான். நீ என்ன ஒருமா எப்படிமா ஏதுமான்னு சொல்லிட்டு நம்பர் வாங்கி பேசுவா. நீங்க நேற்று பேசுனீங்களா? நேற்று காம்ப்ளெக்ஸ் போட்டாங்க, பேசுனாங்கண்ணா. ரைட் ஓகே. அதை நான் இன்னைக்கு ஆஃபீஸில் கேட்டுதான். நீங்கள் நான் இப்போ சொல்கிறேன், ஆஃபீஸில் சொல்கிறேன், நீங்கள் நம்பர் வாங்கிக்கோங்க. இப்போ நம்பர் வாங்கி அதை முடிக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணுங்க. நாளைக்கு நான் வந்து பேசுகிறேன். ரெண்டாவது, நேற்று இந்த கூடுவாஞ்சேரிக்கு போனீங்கல்ல, அந்த பொண்ணு என்னாச்சு, என்ன சொன்னாங்க? அந்த பொண்ணு வந்து என்ன சொல்றாங்கன்னா, வீடு வந்து 9 லட்ச ரூபா லோனுக்கு தான், நான் வெளியே போயிட்ட போன் வந்து சொல்லிட்டு. சரி. இப்போ 10 லட்சம் தான் அந்த வீட்டில் போய் நானே படுக்க முடியும். எந்த வீட்டில்? அந்த பொண்ணு வீட்டில். சரி.
அது அவ்வளோ கடங்குது. அதுக்கே வந்து நம்ம வந்து வக்கீல வச்சு எழுதி வாங்குறது சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க வக்கீல்கிட்ட காட்டிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு 2 நாள் ஆகுமா சொல்கிறதுக்கு. ஓ, அவ வீட்டுக்கு 9 லட்சம் கடன் இருக்கோ? வீட்டுக்கு மேலே லோன் 9 லட்சம் வாங்கிக்கிறாங்க. அது இல்லாமல் 10 லட்சம் தான் வீடு க்ளீன் ஆகும். சரி. அந்த வீடு கூட வந்து இந்த பையன் ஒரு 14 வயசு பையங்கிறாங்களா, ஆ. அவங்க பேரில் எழுதிட்டான் அந்த கேள்வி. சரி. அதனால நம்மளுக்கு அது ஒத்து வராது. அவங்க 2 நாள் சென்னு சொல்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. சரி சரி. நம்ம வக்கீல்கிட்ட எழுதி வாங்கணும்ல, ஆ ஆ ஆ ஆ. அது வந்து அவங்க வக்கீல்கிட்ட காட்டுறாங்களாம். வக்கீல்கிட்ட என்னத்தை எழுதி வாங்க போகிறாங்களாம்? நம்ம எழுதி வாங்கினதை காட்டுறாங்களாம். சரி. இது கரெக்டா இருந்தா இல்லை டூப்ளிகேட்டா அப்படின்னு பேசுவாங்க. ஆ. நான் சொன்னேன், ஏமா நீ உள்ள போனோம் சாரு கிருஷ்ணமூர்த்தி சாரு உள்ள போனது என் கூட 2 பேர் வந்து உள்ள போனோம். என்ன அப்படின்னா நான் பண்ண மாட்டான் ஆ சொல்லிட்டு எவ்வளோ ஓட்டி கட்டினா கூட அது கேட்கல. ஆ ஆ ஆ ஆ. நான் 2 நாள் நான் சொன்னேன் நாளைக்கு 10 மணிக்கு தான் சொல்லணும்னு சொன்னான். ஆ இந்த பொண்ணு என்ன முடிக்கலாம்ல, இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறேன் நான். ஆ ஆ. உனக்கு பண்ணிட்டு அப்புறம் ஆஃபீஸ் போகலான்னு. சரி. எல்லா பெண் வீட்லையும் இதைத்தான் சொல்லுவாங்க என்ன? ஆ ஆ. அது இந்த பொண்ணே பரவாயில்ல பொறுமையாக பேசுது. ஆனால் அமைதியான பொண்ணு தான். ஆனால் மெட்ராஸில் தான் வளர்ந்துக்குது. ஆ ஆ ஆ ஆ. அவங்க முதல்ல சொந்த ஊர் மதுரை. சரி 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 சரி. ஆனால் எதுவுமே இல்லையா அந்த பொண்ணு ஓப்பனாக சொல்லிச்சு, எதுவுமே இல்லை. அது எப்படின்னு கேட்டால் அது எப்படி ஏதுன்னு சொல்லிட்டு, ஆனால் பொறுமையாக தான் இருக்குது. ஆ. அது அட்ரஸ் இந்த ஆதார் கார்டுனா என்ன ஊர் ஏது ஒன்று பண்ணி விசாரிப்பில்ல. இல்லை, நீங்கள் பொண்ணு பேசுச்சு, பொறுமையாக சொல்லுச்சு, பையனுடைய படிப்பு செலவை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா நான் அது உண்மையிலேயே அது சரிதான். இந்த மாதிரி எனக்கு 10 லட்சம் கடன் இருக்கு, 5 லட்சம் கடன் இருக்குன்னு ஒருத்தங்க சொன்னாங்கன்னா என்ன பண்ணுறது? இது வந்து படிப்பு செலவு தான் படிப்பு பார்த்து செலவுக்கு யாருனாலும் இறக்கப்பட்டு செய்கிறது தானே என்ன? ஆமாம் ஆமாம் உண்மைதான். நான் அதனால தான் நான் சொன்னேன், அந்த உங்கள்கிட்ட பேசிட்டு நம்ம பேசலாம் சொல்லிட்டு 10 மணிக்கு. உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல மனசு இருக்குங்க, நல்ல மனசு இருக்கு. ஆனால் புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்களா மக்கள்? இந்த பொண்ணு புரிஞ்சுக்கிது. ஆனால் நீங்கள் ஒரு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் 1 லட்சம் சம்பாதிக்கிறீங்க. முதல் மனைவி இப்படி இன்னொருத்தவங்க கூட போயிட்டான்னு சொல்லி ஒரு இதில் இருக்கீங்க. உங்களை பார்த்து ஒரு நல்ல ஒரு மனைவி அமையதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எனக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதான் அந்த பொண்ணு வந்து ஓகே நான் கேட்டு சொல்கிறேன். இதுனா சம்மந்தம்னா ஓகேன்னு சொன்னால் ஓகேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீ நம்பர் கூட நான் பேசிக்கிறேன். சரி. நான் ஆஃபீஸில் இதுமாரி சார் சொன்னார். நான் இன்னைக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி சென்னையில் பழக்கடை வச்சிருக்க கிருஷ்ணமூர்த்திக்கு நீங்கள் இந்த மாதிரி நேற்று கான்ஃபரன்ஸ் காலில் போட்டீங்க இல்லையா, அது எதுன்னு எனக்கு சொல்லுங்கன்னு நான் சொல்லி இன்னைக்கு முடிக்க பார்த்துருவோம். நீ வந்துருவா. நான் 10 மணிக்கு கம்பெனியோட பாப்பா ஃபோன் பண்ண சொல்லிக்கிட்டேண்ணே. நான் ஆஃபீஸில் 10 மணிக்கு தான் எல்லாரும் வருவாங்க. அதான் 10 மணிக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஆஃபீஸில் இப்படி சொன்னாங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஆஃபீஸில் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க, ரெஸ்பான்ஸ் இல்லை. நேற்று மட்டும் எனக்கு எத்தனை பொருத்தம் வந்ததா? 24லேருந்து 2 ஃபோனு, 06 லாஸ்ட்டு ஒரு ஃபோனு, 3 ஃபோன் வந்தது. நீங்கள் சொல்றதை பார்த்தா எனக்கு என் ஆஃபீஸ் பிள்ளைகள் மேலே அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. ஆனால் நேற்று ஒருத்தர் என்கிட்ட பேசுறாரு, சிவகாசியில இருந்து தண்ணியை போட்டுட்டு போன வைக்க விட மாட்டேங்கிறாரு. 1 மணி நேரம் பேசுறாரு. ஒரு பொண்ணு கிட்ட போய் ஒரு மாதிரி நீ குடிச்சிட்டு பேசினா எந்த பொண்ணு பேசுவா? என்கிட்ட 1 மணி நேரம் பேசுறாரு. உங்க ஆபீஸ்ல யாருமே சரியில்லை அப்படின்னு. இப்ப நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீ குடிச்சிட்டு வந்து நீ 2 மணி நேரம் 1 மணி நேரம் போதில் பேசினா எந்த பொண்ணு பேசுவா? அதனாலதான் இந்த பிள்ளைய போனே எடுக்கிறது கிடையாது, டக்குன்னு கட் பண்ணிடுதுங்க. பொம்பளை பிள்ளை இல்லையா? ஆமா. இப்ப உங்களுக்கு இத்தனை கால் வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒழுங்கா பேசினால்தான் வேலை வெட்டியில குடிச்சிட்டு ஆமான்னு 1 மணி நேரம் பேசுவான். எனக்கு வேலை கிட்டியா வேலையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும், என்ன எப்படி பேச முடியாது? ரொம்ப சந்தோஷம். நீங்க அந்த மதுரை பொண்ணை கான்ஃபரன்ஸ் காலில் போட்டு பேசியிருக்காங்கன்னா எனக்கே ஆச்சரியம். என்கிட்ட பெர்மிஷனே கேட்கல, ஆனால் நான் உங்களுக்கு பாருங்கன்னு தான் சொல்லியிருக்கிறேன். அதாவது நான் ஆஃபீஸில் இந்த 10,000 ரூபா கட்டின கஸ்டமர் எல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் 10,000 ரூபா கேட்டதுக்கு நீங்கள் 30,000 ரூபா போட்டு விட்டுருக்கீங்க. நம்ம ஆஃபீஸில் எப்படி வேலை பார்க்காங்க நான் சொல்லியா பார்க்குறாங்க பார்த்தீங்களா? நான் அது என்ன சொன்னா, நான் கேட்காமலே நீங்கள் போட்டு விட்டுருக்கீங்க. அது ஒன்று நான் அந்த பொண்ணுகிட்ட சொன்னான். இந்த பொண்ணு கூடாஞ்சேரி பொண்ணு 10,000 கொடுத்தமா போனே பார்க்க சொன்னேன். எனக்கு கஷ்டமா இருக்குமா சோறு இல்லாத சொல்லிட்டு அதனால தான் உனக்கு காலையில் 10 மணிக்குள்ள சொன்னா 10,000 கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஏமா 10 பேர் வச்சு வேலை செய்யற நீ சும்மா போய் வேலை செய்வியா? நீ வேலை சும்மா போ, நீ 1 மாதம் சும்மா எனக்கு வந்து வேலை செஞ்சு போவியான்னு கேட்டதான். இப்போ எனக்கு என் ஆஃபீஸ் பிள்ளைகள் மேலே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு நீங்கள் சொல்கிறத பார்த்தா. ஆமாம், காம்ப்ளெக்ஸ் போட்டு பேசிட்டு அந்த பொண்ணு போட்டாவும் அனுப்பிச்சிட்டாங்க. அந்த நம்பர் மட்டும் நானும் கேட்கல அவங்களும் கேட்கல. லாஸ்ட் என்ன நம்பர்ல இருந்து வந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? எங்க ஆபீஸ்ல இருந்து லாஸ்ட் நம்பர். ஏன்னா நிறைய நம்பர் 20 பேர் வேலை வைக்கிறாங்கல்ல. ஆமா 06. 06. சரி ரைட்டு ரைட்டு. பாப்பா பேருனா. ஆனா நேற்று நிறைய கால் வந்து உங்களுக்கு நல்ல சப்போர்ட் நல்ல சர்வீஸ் பண்ணியிருக்காங்க.
ஆமா ஆமா. ரைட், வாழ்த்துக்கள். சீக்கிரமா அப்போ சரி, நான் இன்னைக்கு இன்னொரு வேலை இருக்குது. ஏன்னா நான் அந்த அந்த வேலையை இன்னொரு பொண்ணு இருக்கு, அதை முடிச்சுட்டு வரேன். நான் சப்போஸ் நீ போனுக்கு இன்னும் பண்ணல, உனக்கு டைம் கிடைக்கல மறந்துட்டேன்னா நான் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சார் நம்பர் கொடுக்க சொன்னாருமா சொல்லிட்டான். நீங்க சொல்லுங்க, நானும் சொல்லிடுறேன். நீ அது சப்போஸ் மறந்துட்டா ரைட் சொல்லுங்க சொல்லுங்க. இந்த மாதிரி நீ சார்ட்ட நீங்க ஒன்றும் இல்லப்பா, நீ சொன்னதை நான் சார்ட்ட சொன்னேன், சார் நம்பர் கொடுக்க சொன்னாங்க பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லுங்க, நானும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். அப்புறம் என்ன ஒண்ணு சாரை கேட்டு கொடுத்ததான் கொடுமா சொல்ல ஃபோன் பண்ணுவோம். இல்ல என்கிட்ட கேட்பாங்க, நான் நம்பர் யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லாரும் ஃபோன் பண்ணி பெண் வீட்டுல தப்பா பேசுறாங்க. நீ வந்து யூடியூப்ல ஒரு கிழமை பேசுறானே பாடு சுருளக்கிற சொல்லி நீ எனக்கு உன் மேலே எனக்கு கடுப்பா இவ்வளவு வேலை இருக்குது, நீ அவன்கிட்ட போய் ஒரு மணி நேரம் பேசுங்கிறியா? போனை நான் டக்குன்னு போனை வச்சிட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க பாரு ஓனரும் மதிக்க மாட்டேங்கிறான், போன் எடுக்க மாட்டேங்கிறான் அப்படி என்னையும் தவறா பேசுறாங்கல்ல. அவன் நம்பாத போறான், அதை விடு. நீ வேலை வெட்டில இருக்கிற அவன்கிட்ட ஒரு எனக்கு யூடியூப்ல பார்த்தேன், ஒரு மணி நேரமா பேசுறான். அவன் சொன்னதே சொல்றான், திருப்பி குடிச்சு பார்த்தா குடியும் பண்ண சிகரெட் தான் பார்த்து பண்றான், பாடு கேள்பாடு அவன் இல்ல கதை பேசுறான். நீ அவனுக்கு இவ்வளவு நேரம் திருப்பி பேசிக்கிறேன், எனக்கே ஒரு மாதிரி கடுப்பு. நான் என்ன செய்ய, அதான் போன அதுக்கு தான் இப்படிலாம் பேசுறாங்கன்னு நினைச்சுதான் சில போனை நான் எடுக்கிறதே கிடையாது. அது அப்படின்னா இல்லைண்ணா, ஒரு தாட்டி பார்த்தா ரெண்டாவது அவன் நம்பர் பார்த்து எடுக்கூடாது. ஒரு தாட்டி நல்லவனுங்கிறான் கெட்டவனுங்கிறான், அது எல்லாத்தையும் எடுக்கலாம். அதாவது நான் பேர் வாங்குறதுக்காண்டி தான் இவ்வளவு பொறுமையா எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். அவன் நான் வந்து போன நீ பொண்ணு ஒண்ணுலாம் சொல்லிருக்கோம், ஒரே வார்த்தை டென்ஷன் ஆயிடுச்சு. அவளா நீ சொல்றது அவன் கேட்கணும், நீ சொல்றது நான் சொல்றது கேள்வி. நான் சொன்ன வையா அப்படி நான் போன நீ பொண்ணு இல்ல ஒரு வெங்காயம் வச்சிருப்பானு அப்படியே ஒரு நிமிஷத்துல வச்சிருவேன். சரி, அவங்க என்னதான் பேசுறாங்க இப்படிலாம் இருக்கு. இப்போ நீங்களே இந்த போன் பண்றீங்க, எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவுதான் பேசினாலும் கேட்க வேண்டியிருக்கு பொறுமையா. இது நம்ம முடிவு கதையை பேசுற முடியாத கதை நம்ம பேசிக்கிறேன். நீ வச்சுட்டு வேலை சொல்லி சொல்லணும்னா இது நான் வந்து எப்படி கஷ்டம்னா, இது அவன் வேலை சேர்த்து வச்சுதான் இது கஷ்டம். வீட்டுல குடிச்சிட்டு ஊர் சுத்தணும்னா கஷ்டம் தெரியாது. நேத்து ஒருத்தர் பாத்துட்டீங்கன்னா குடிச்சிட்டு போனே வைக்க மாட்டேங்கிறாரு. நீ கட் பண்ணி விட்டுருந்தோம், கட் பண்ணாலும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன மதிக்க மாட்டேன், என்ன குடிச்சா ஒரு நேரம் நீ அந்த கிழவங்கிட்ட பேசுறதே எனக்கு கடுப்பு. சரி ரைட். அதனால நான் சொல்றேன், நீ ஒரு ஞாபகம் இருக்கு, ஏன்னா 100 பேர்ல வந்து ஒரு ஞாபகம் இருக்காது. கண்டிப்பா அதனாலதான் எனக்கே வந்து ஒரு தெரிஞ்சு ஞாபகம் மந்திரம்னா அப்போ உனக்கு எப்படி இருக்கும்? இது வந்து ஒரு பேருக்காக பண்றேங்க. நாளைக்கு கணேசன் ராஜேஸ்வரி திருமண தலைமையும் சங்கரங்கையில் ஒருத்தர் இருந்தான், அவனாலதான் எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சுன்னு சொல்லணும். 2 கால் இல்லாதவங்களுக்கு பண்ணி வச்சிருக்கிறேன். அதான் அப்ப எங்க அண்ணன் 3வது அண்ணன் பையன் ஒரு பையங்கிறான், போட்டோ அனுப்புறான். சரி நீ பாத்துட்டு அந்த பையன் காசுனா போடாது. சரி நான் உண்மை சொல்லிடுறேன், அது நிறைய போட்டு ஏமாந்து சொல்லிட்டு அது நான் காசு பண்ண அவனா போறேன் சொன்ன அது நீ போறதெல்லாம் பார்த்து பண்ணி வாண்டான்றான். சரி அவன் என்ன செய்வான், குடி பழகல எந்த சிகரெட் பழகம். முதல்ல உங்களுக்கு திருமணம் ஆகட்டும், அது முடிஞ்சுண்ணா. இந்த பொண்ணை மதுரை பொண்ணை உங்களுக்கு முதல்ல செட் ஆயிரும். ஓகே சொல்லி இன்னைக்கு முடிச்சிருவோம். ஆமா இன்னைக்கு மதுரை பொண்ணை நம்ம பேர் என்ன சொல்லிச்சு அந்த பொண்ணு? நான் பேர் என்ன கேக்குறேன், நான் கொஞ்சம் வெளியே பண்ணி நான் வந்து நேற்று சரகு நாடிக்கிட்டு பழங்க நாடிக்கிட்டு லேட் ஆகி போச்சா. சரி, நீங்க நான் 3 மணி 4 மணிக்கு போக சொன்னாங்களா, நான் நாளைக்கு 10 மணிக்கு பேசுறேமா, எனக்கு வேலை சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அதனால டைம் இல்லை, வேணா பேசுறேன். மாங்காலோட சும்மா பொண்ணு பார்க்க போறேன் சொல்ல. சரி மாங்காலோடுக்கு போறேன் சொல்லிட்டு இப்போ மாங்காலுக்கு இப்போ போறோமா, 10 மணிக்கு பண்றோமா சொன்னான். சார் அவனையும் பேசி அவட பேசிட்டுதான் அப்புறம் அங்க போக முடியும். நீ தானே பெரியதா? கண்டிப்பா. இந்த மாசம் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஆபீஸ்ல எல்லா பிள்ளைகள்ட்டையும் எல்லாத்துக்கும் 10,000 ரூபாய் சம்பளம் தரேன் இல்லையா, ஒரு கல்யாணத்தை யார் பேசி முடிக்கிறோ உங்களுக்கு வந்து 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா நான் தரேன் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கீங்கல்ல ஐயா, அவங்களுக்கு நான் இப்படி தரேன்னு சொல்லியிருக்கேன், கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு பொதுவா நான் சொன்னதுனால இன்னைக்கு நல்லா வேலை பாக்குறாங்க ஆபீஸ்ல. நீ 10,000 சொல்ல ஒரு கல்யாணம் முடிச்சு பேச்சு முடிச்சு 10,000 தரணும் சொல்லலாம். எங்க ஆளுகிட்ட வந்து பொண்ணு வாங்கி தரலாம். அவ்வளவுதான் அந்த மாதிரி தான். சரி ரைட்டு, ஓகே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அப்ப இந்த மதுரை பொண்ணு இன்னைக்கு பேசி முடிச்சிருவோம். நான் ஆபீஸுக்கு இன்னைக்கு வரதுக்கு நேரம் இல்லைனாலும் நான் போன்லயே பேசி டக்குன்னு முடிச்சிருவோன்னே. நீ அட்ரஸ் மட்டும் கரெக்டா கிடையாது. அங்கதான் சென்னையில் தான் போச்சு சொல்லுது. 10 மணிக்கு நான் திரும்ப ஞாபகப்படுத்துறேன். நான் பத்திரம் உனக்கு நீ ரொம்ப சந்தோஷம். நான் சப்போஸ் 10 மணிக்கு பண்ணிட்டு உடனே அட்டன் பண்ணிட்டேன். ஏன்னா லோடுக்கு சொன்னா தர்பீஸ் வருது. சரி
அது 9 10 மணினா வந்துருன்ட்டான், ஃபோன் பண்ணிட்டான் காலைல. நீங்க சென்னையில இருக்கிய பக்கத்துல இருந்தா நானும் டெய்லி ஒரு தர்பூசணியா வாங்கி சாப்பிட்டுக்குறேன். தர்பூசணி எல்லா பழமும் இருக்குது. இப்ப தர்பூசணி மாங்காய் டே ஏத்திட்டானா? எப்படி? நேத்து மாங்காய் லோடு போறதுக்கு டே ஏத்த சொல்லிட்டான். ஐயா எனக்கு சும்மா நான் விளையாட்டுக்காக இங்க அன்னைக்கு ஒருத்தர் சேலத்துல இருந்து 30 கிலோ மாம்பழத்தை எனக்கு பார்சல் அனுப்பி விட்டாரு. இங்க வார ஆட்கள்லாம் ஏதாவது பொருள் கொண்டு வந்துட்டே தான் இருப்பாங்க. நான் அதை அப்படியே ஆபீஸ்ல எல்லாத்துக்கும் கொடுத்துருவேன். நான் சும்மா சொல்லுவேன், எல்லாம் அவங்க வரக்கூடிய ஆட்கள் ஸ்வீட்டு பழங்கள் எல்லாம் நிறைய வாங்கிட்டு வருவாங்க. அந்த பொண்ணு வந்து ஓப்பனா பேசுனா, சரி இது மாதிரி எனக்கு வேற எதுவும் இல்ல, எனக்கு ஆனா வீடு வாசல் இல்ல, அவன் கூட இருக்குன்னா என் பையனுக்கு மாசம் 10,000 தரணும், பரவாயில்ல. நான் நீங்க அத கூட நீங்க கையில கொடுக்க வேண்டாம். காலேஜுக்கு என்ன காலேஜ்ல நீங்க நான் கட்டியிருந்தமான்னு சொல்லுங்க. நான் தான் சொன்னேன், நீ மாசத்துக்கு 2 நாள் போயிருப்பாங்க, போக கூடாது, அக்கௌண்ட்ல போட்டு விட்டுலாம். நீங்க அந்த காலேஜுக்கு அனுப்பி விட்டுருங்க. காலேஜுக்கு வந்து 40,000னா 10,000 வந்து அவங்க பையன் யாரும் அவங்க சொந்த தெரிஞ்ச வீட்டுல சாப்பிடறான், மாசம் 10,000 கொடுக்கணுமா? சரி சரி, அது வந்து அவன் அக்கௌண்ட்டுக்கே போட்டுடலாம். சரி சரி சரி, நம்ம நீ மாசம் போத்தால. ரைட் ரைட் ரைட். அவன் லீவா இருந்தா ஒன்னு வந்து பார்த்தோம்னா வந்து அந்த அம்மாட்ட ஒரே ஒரு வார்த்தை, ஏம்மா நீ சொல்றது உண்மைன்னா நான் செய்யறேன், எனக்கு ஒரு பிள்ளை இருந்தா நான் செய்வேன்ல, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதான் சொல்றேன். சரி ரைட், நான் அப்புறம் பேசுறேன். நன்றி நன்றி நன்றி.